ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அன்னையர் தின ஸ்பெஷல்லாம் ஒன்றும் செய்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து காலையிலே வந்து பெரிய லெவலில் சண்டை நடந்து இந்த ஆள் என்னை வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்குலாம் ஆயிடுச்சு. ஆனால் நான் கோச்சிட்டு போகிறேன்ட்டு தான் கிளம்பிட்டேன். அப்புறம் இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு போன்னு சொன்னாரா, சரி பிள்ளைங்களை விட்டுட்டு ஊருக்கு போக வேணாமே, நம்ம விட்டுட்டு போய் என்ன பண்ணுறது, இந்த 15 வருஷம் வாழ்க்கையும் அந்த பிள்ளைகளுக்காக தானே போயிருக்கு அப்படின்னு போவேனால் நானே கொஞ்சம் நேரம் 2 சொட்டு கண்ணீரை விட்டு அழுது விட்டு இப்போ தான் குளிச்சு மேக்கப்பை போட்டு வீடியோக்காக ரெடி ஆகி வந்தாச்சு. இப்போ வந்து சோறு வைக்க போகிறேன். மாமா சிக்கன் எடுக்கிறதுக்கு தான் போயிருக்கிறாரு. எடுத்துகிட்டு வந்தோன்னா பிரியாணி செய்வோமா குழம்பு செய்வோமான்னு பார்க்கலாம். உள்ளே வந்து உட்கார முடியல, அதனால தூக்கிக்கிட்டு திண்ணைக்கு வந்துட்டேன். நான் வந்து இந்த கத்தியில் இருக்கிறதெல்லாம் வரமாட்டேங்குதுங்க. நான் இப்போ தான் பழகிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து உட்காந்து நறுக்க முடியல. வீட்டுக்குள்ளேனா நின்றுக்கிட்டு அருகாமலாம் சரச்சரன்னு அறுத்துருவேன். அருகாமலை தான் நம்மளுக்கு லைஃப். இந்த கத்தியை வச்சுக்கிட்டு எனக்கு வெங்காயம் உரிக்கிறதோட சரி, அறுக்கணும் தெரியாது. இந்த கறி வாங்கிட்டு விட்டாருங்க, சிக்கன் வந்துருச்சு 2 கிலோ. கொஞ்சம் பிரியாணி வாங்கிட்டு வரச்சு, பிரியாணி கிண்டலாம்னு சொல்லிட்டு ரெடி அரிசி வச்சிருக்கேன். கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு என்ன செய்யறோம் பார்க்கலாமா. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கு. அப்புறம் பட்டை கிராம்பு எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி தாளிக்கலாம் பார்க்கலாமா வாங்க. பயங்கரமாக வேர்க்குது. ஆமாம், என்ன பண்ண போறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுதான். சட்டிக்குள்ளே காமிக்க முடியல, பாத்திரத்துக்குள்ள இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு போடுறேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறைய போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால போட்டுக்கிறேன். சோறு வேற ஒரு இடத்துல வெந்துட்டு இருக்குது. சோறு வெந்துட்டு இருக்குதா கரண்ட் வேணுமே. எங்கள் வீட்டில் அவசரத்துக்கு ஒன்றுமே இருக்காதுங்க. கையில் சீக்கிரமாக உள்ள விட்டு பார்த்துக்கிறேன். சோறு வேகலை. ஏன்னா மதியத்துக்கு கொஞ்சம் நான் பிரியாணி செஞ்சுருக்கேன், ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றது மாதிரி. இன்னைக்கு காலையில் யாருமே சாப்பிடல, அதான் ஃபைட் ஆகிடுச்சு. சமைக்கலை. நான் ஊருக்கு ஒரு ஐடியாவோட கிளம்புனேன், சமைக்க முடியாமல் போயிடுச்சு. சரி பரவாயில்ல இருந்து போதுன்ட்டு வெறும் ஐஸ் வாட்டர் கிடையாது, நார்மல் வாட்ரு. இதை வந்து பக்கத்திலே வந்து வச்சுக்கணும். இது வந்து எனக்கு இன்னொரு 3வது கை மாதிரி இங்கே இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து எவ்வளோ வேலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம நம்மளை கவனிச்சுக்கணும். எல்லா பெண்களுக்கும் இது பொருந்தும். ஃபஸ்ட்டு அவங்கவுங்கள கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு குடிச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தாமா. ஏன்னா நம்ம இருந்தால் மட்டும்தான் குடும்பம் ஓடும். ஒரு புருஷன், கணவன், மனைவி, பிள்ளைங்க, அப்படி ஒரு ஃபேமிலியாக கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நம்மளை கவனிச்சுக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நம்மளை கவனிச்சுக்கணும் ரொம்ப. அது எதுக்காக சொல்கிறதுனா, கணவர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆலமரத்தின் வேர் மாதிரி. அவர் இருந்தால் தான் அந்த மரம் நிற்கும், அது வேற விஷயம். ஆனால் மனைவி அப்படின்றவள் வந்து அதை சுற்றி இருக்க விழுதுகள் மாதிரி இப்படி தூக்கி பிடிச்சா மட்டும்தான் அந்த குடும்பம் அப்படியே அசையாமல் நிற்கும். அதனால வந்து நான் வந்து என்னை அப்படி தான் நினச்சிக்கிறேன். என் குடும்பத்து தூணா நான் இருக்கிறேன். அதை நான் வந்து பெருமையாக நினச்சிக்கிறேன். இந்த அன்னையர் தினத்தன்னைக்கு அதை சொல்கிறதுல இன்னும் பெருமை. ஒரு வேளை காமிக்கவே இல்லை. தக்காளி போட்டுக்கலாம். ஆமாம், தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பிரியாணி அரிசி வந்து அன்னைக்கு நாங்கள் டிமார்ட் போகிறப்ப வாங்கிட்டு வந்தோம். அது செய்யவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. பிரியாணி அரிசினா எப்படி சொல்கிறது, பாசுமதி அரிசி வாங்கிட்டு வந்தோம். அது அப்படியே தான் இருந்துச்சு, செய்யலை. இந்தா இது எப்படி செய்யறதுன்னு தெரியலையா, ஊற வச்சுட்டேன். ஆனால் கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 நிமிஷம். கறி வாங்கினப்போ ஊற வச்சேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கூட இருந்திருக்கோம். அப்படியே போட்டு இன்னைக்கு தம் போட்டு பார்ப்போம். எப்போதான் கற்றுக்கிறது, எப்போ பார்த்தாலும் சோறு குழம்பு பொரியல்னே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் எப்போ தக்காளி போட்டேன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வந்து இந்த செல்ஃப் இருக்கு பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நாங்கள் இருக்க வீட்லையுமே வந்து இந்த ஒரு திட்டு மாதிரி செஞ்சு பார்த்தீங்களா, இந்த செவர் இங்கே இருக்குது, திட்டு இந்த இருக்குல்ல, இந்த திட்டு வந்து இந்த 3 வீட்டில் இருக்காது, எங்கள் வீட்டில் மட்டும் தான் இருக்குது. அதனால கொஞ்சம் ஒடுக்கமாக தர்ற மாதிரி இருக்கா. நிறையா நின்று சமைக்க முடியல, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். 5 வருஷம் இருந்துட்டோம், எதுவும் நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் சாட்டி இருக்கிறேன். பச்சை மிளகா போட மறந்துட்டேன் பாருங்க. பச்சை மிளகா போட்டு தாளிச்சு தயிர் வீட்டில் கொண்டாந்து வச்சுருந்த தயிருங்க. இது வீட்டில் செய்யலை. 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சம்பளத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன், எக்ஸ்பிரி டேட் பார்த்து. அதில் இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. சரி இதை போட்டு இன்றைக்கி செய்வோம், வேறு வழி இல்லை, இதை தான் போடணும். அது உழுக மாட்டேங்குது வருங்க. ஆனால் கெட்டியாக இருக்குங்க, தயிர் சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு நான்
வந்து ஆப்பிட்டியா நான் இன்னைக்கு வந்து பிரியாணி மசாலா வேற என்ன பக்கெட் அழகா இருக்கா இது வந்து மாமா வந்து வேலைக்கு போனார்ல அங்கே வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து கிடச்சிச்சு கடையில இருந்து கொடுத்தாங்களா அந்த பக்கெட்டு நல்லா அழகா இருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டாரு நல்லா இருக்குல்ல ஒரு 10 ரூபாய்க்கு மாவு வாங்கி வச்சுக்கலாங்க அந்த பக்கெட்டில் ஆனால் பிரிச்சுக்குள்ள வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து இந்த உதிரியாக இருக்குங்களா அந்த பாக்கெட்லாம் போட்டு வச்சு இந்த அரிசி கழிட்டோம் இப்போ வந்து அடுப்பை மாற்றியாச்சு இப்போ வந்து கிரேவி செய்வோம் டக்கு டக்கு டக்குன்னு 2 வேளை ஒரே நேரத்தில் முடிக்கிறோம் கிரேவி என்ன கலவுல எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போய் சிக்கனை கழுவி எடுத்து வந்துடலாம் வாங்க வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல கிரேவி வந்து கொதிச்சுட்டு இருக்குது இந்த பக்கம் வந்து பிரியாணி வெந்துட்டு பாருங்க தெரியுதா தெரியாதுனா பரவாயில்ல வெந்துட்டு இருக்குது நம்ம சட்டியில் வச்சது கிடையாது இன்னைக்கு தான் வைக்கிறோம் ஓரளவுக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அப்படியே தம் போட்டுடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணுறோம் கொத்தமல்லி போட்டாச்சு இப்போ வந்து கிரேவியை இறக்கிடலாம் அடுத்து வந்து சிக்கன் தண்ணி குழம்பு சிக்கன் தண்ணி குழம்புக்கு வந்து சிக்கன் கிரேவி வைக்கிற மெத்தடே தான் ஆனால் வந்து நான் குழம்பு மசால் போட்டு தேங்காய் வந்து பூண்டும் சோம்பும் போட்டு அரைச்சி ஊற்றுவேன் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நமக்கு வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செய்கிற மெத்தடே சூப்பராக தான் இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் நம்மளா ஒன்று செஞ்சு விடுவோம் எது நல்லா இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படி தான் நம்ம சமையல் இப்போ வந்து சிக்கன் வெந்துட்டுருக்கா வீட்டு மசாலு 1 2 3 நான் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் அதனால் 4 அவ்வளோதாங்க இதை போட்டு நல்லா ஒரு பெரட்டி வேக விட்டுட்டு பிரியாணி வந்து இறக்கியாச்சு ஆனால் எப்படி இருக்குன்னு தெரில பாருங்க சூப்பருங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நம்ம பாஸ் இங்கே பாருங்க ரோனே இங்கே பாருங்க சூப்பரா அழகா நான் செஃப் ஆயிட்டேன் சமையல் வேலை முடிஞ்சிருச்சு சிக்கன் தண்ணி குழம்பு சிக்கன் கிரேவி பிரியாணி சாப்பாடு வாங்க பார்க்கலாம் பிரியாணி லெக் பீஸோட இன்னைக்கெல்லாம் என் மையன் அவ்வளோதான் சட்டிக்குள்ளே படுத்து தூங்கிடுவான் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு வச்சு கொடுக்கணும்னு வச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது சிக்கன் கிரேவி இது வந்து சிக்கன் கிரேவி இது வந்து சிக்கன் தண்ணி குழம்பு அதுக்கப்புறம் வெள்ளை சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதா சமைச்சு முடிச்சாச்சுங்க சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு தான் வீடியோவே போடுறேன் என்னால் முடியல உட்கார்றதுக்கு அது மாதிரி மயக்கமாக இருக்குது நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்